பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 51:22 கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தம் மக்கள் சார்பாக வழக்காடும் உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் தலைவர் கூறுவது இதுவே: இதோ உன்னை மதிமயக்கும் கிண்ணத்தை உன் கை நின்று அகற்றிவிட்டேன், என் சின கிண்ணத்தில் இருந்து நீ இனி குடிக்க மாட்டாய். ரொம்ப ஒரு அழகான வார்த்தைங்க. தேவன் கொடுத்திருக்கிற உன்னதமான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானின் கையில் இருக்கின்ற ஆயுதங்களை எல்லாம் தேவன் நம்மை தாக்காதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவேளை பாவத்தில் அடிமையாக இருக்கிற ஜனமே, வியாதிகளில் அடிமையாக இருக்கிற ஜனமே, தரித்திரத்தில் அடிமையாக இருக்கிற ஜனமே, இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பயந்து பயந்து சாக வேண்டிய அவசியம் இல்லை. எதற்கும் நீ பயப்படாதே. இந்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்திற்கு வழக்காடப் போகிற உன் தேவன். ஆண்டவரை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. அவர் தம் மக்களாகிய நமக்காக வழக்காடுகிறவர். நீங்க வழக்காட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அநேக நேரங்களை குடும்பத்தில் வழக்காடி 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 பெரிய பெரிய பிரச்சனைகளை நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தாழ்ந்து போக முடியாமல், ஒரு வார்த்தையை கேட்க முடியாமல் மாறி மாறி வழக்காடுகிற அனுபவம் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறபடியினால சமாதானம் இழக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. எங்கு வழக்குகள் இருக்கிறதோ அங்கே சமாதானம் இருக்காது. எங்கே வழக்காடி கொண்டிருக்கிறோமோ அங்கு நியாயங்கள் இருக்காது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. என வழக்காடுகிற இடத்திலே எல்லாருமே நியாயாதிபதிகளாக மாறிவிடுவார்கள். எல்லோரும் செய்கிறது நியாயம் நியாயம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் என் பக்கம் நியாயம் இருக்கிறது, என் பக்கம் நியாயம் இருக்கிறது சொல்லி அந்த இடத்துல கலகம் உண்டாவதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அறிந்தோ அறியாமலோ ஒருவேளை நீ வழக்காடி இந்த நாட்களை தோற்று போய் இருக்கலாம். இல்ல தினமும் வழக்காடி வழக்காடி நீ டென்ஷன் ஆகி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார், உனக்காய் நான் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே நீ பயப்படாதே, நீ கலங்காத. உன்னிடத்தில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் உதறி தள்ள போகிறேன், எடுத்து போட போகிறேன். ஒரு அழகான வார்த்தைங்க. உன்னிடத்தில் இருக்கிற இந்த வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். தத்தளிப்பின் பாத்திரம். எத்தனையோ காரியத்தால் தத்தளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா? நம்முடைய எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை சீரழித்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஐயா, என்ன செய்யணும் தெரியல, என்ன முடிவெடுக்கிறேனே தெரியல, நான் போராடி கொண்டிருக்கிறேன், தத்தளித்து கொண்டிருக்கிறேன். எனக்காய் பரிந்து பேசுவதற்கு ஒருவரும் இல்லை, என் சார்பாய் பேசுவதற்கு யாருமே இல்லை. நான் நம்பினவர்கள் விலகிவிட்டார்கள். ஐயா, நான் யாரை அதிகமாய் நம்பி காரியத்தில் இறங்கினேனோ அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். தத்தளித்து கொண்டிருக்கிறேன். கடலில் மூழ்கும்படியாக தத்தளித்து கொண்டிருக்கிறேன். சமுத்திரத்திற்குள் விழுந்து சாகும்படியை தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். தற்கொலை பண்ணி கொள்ளலாம் என்று சொல்லி தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் இந்த உலகம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? உங்கள் தத்தளிப்பின் பாத்திரத்தை தேவன் உங்களிடத்தில் எடுக்கப் போகிறார். தேவன் உங்களிடத்தில் எடுக்கப் போகிறார். பிள்ளையே, பயப்படாது. நீங்கள் கலங்காதபடிக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மட்டும் விசுவாசியுங்கள். என் தேவன் எனக்காய் 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 வழக்காடி என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களிலிருந்துமே என்னை மீட்க வல்லவராய் இருக்கிறார். தத்தளிப்பின் பாத்திரம் சாதாரண விஷயம் அல்லங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை தத்தளிப்பதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அப்படித்தானே? அறியாமை. அறியாமை. வேத சத்தியத்தை அறியாமல், தேவனை அறியாமல் குடும்பத்திற்குள் போராடி கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் நமக்கு எது சரின்படுகிறதோ அதில் இறங்குகிறோம். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல், கர்த்தருடைய தீர்மானம் இல்லாமல், தேவனிடத்தில் ஆலோசனை பெறாமல் இறங்கி கைவிடப்பட்டவர்களாய், பரிதவிக்கப்பட்டவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் பாவப்பட்ட ஜனமாய் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்களேன். போராட்டங்கள் பெருக 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 இன்னைக்கு உலகம் முழுக்க ஸ்தம்பித்து கொண்டிருக்கிறது அல்லவா? உலகம் முழுக்க பரிதவிக்கப்பட்டதாய் மாறிக்கொண்டிருக்கிறது அல்லவா? ஓ, ஏழ்மையான ஜனங்கள், நடுத்தர மக்கள்கள் எல்லோருக்கும் பயங்கரமான போராட்டங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் உன்னிடத்தில் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். நீ கலங்காத. உன் சந்ததிகளுக்கு தேவன் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். உன் வேலைக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். உன் ப்ரமோஷனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். உன் பிசினஸ்ல கர்த்தர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். உன் ஊழிய பாதையில் தேவன் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். நீ பயப்படாத.
உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனும் சொல்லுகிற வார்த்தை தான் இது. இது பிரகாஷ் தாவீதிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்ல. நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இனி உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த உக்கிரத்தினுடைய பாத்திரம் என்ன? பாதாளம் வரைக்கும் தள்ளப்பட்டு அந்த வண்டல்கள், அந்த அசடுகள், அந்த கழிவுகள் நீங்கள் நல்லா கவனிச்சீங்களே தெரியும். இந்த வெள்ளப்பெருக்கில் அநேக வீடுகளுக்குள் வெள்ளம் வடிந்தவுடனே வண்டல்களை பார்த்திருப்பீர்கள். அந்த வண்டல்களை வண்டி வண்டியாய் தூக்கி வெளியே போட வேண்டியது வந்திருக்கும். நாற்றம் தாங்க முடியாமல் இருக்கும். ஐயா, தண்ணீர் வற்றி விட்டது ஐயா, கிளீன் பண்ணுவதற்கே முடியலை. அந்த அளவுக்கு குடும்பத்தில் வீடுகளுக்குள் தேங்கியிருக்கிற அந்த சகதிகள், அதில் இருக்கிற அசுத்தங்கள், ஐயோ நாக்கு பிடுங்கிக் கொள்ளும்படியாக நாற்றம் அடிக்கிறது. போராடினும் அப்படித்தானே. எத்தனையோ குடும்பங்கள் போராடினது அல்லவா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நான் யோசிக்கிறேங்க. என்னுடைய காருக்குள்ள தண்ணீரில் மாட்டின பொழுது அந்த தண்ணீருக்குள்ள 2 நாட்களுக்குள்ள பயங்கரமான நாற்றங்கள் அடிக்க ஆரம்பித்து விட்டது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கு பாருங்களேன். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வண்டல்கள் இருக்கு பாருங்களேன். அது நம்மை அழுத்தி கொண்டு அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, நம்முடைய உயர்வை தடுத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வண்டல்களை நீ குடிக்க முடியாது, அந்த வண்டல்களை நீ குடிக்க முடியாது. சூப்பர்லாங்க. சகதிக்குள் நீ மூழ்கி போய் அதை குடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, உன்னை தூக்கி எடுக்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கவனி இந்த வார்த்தையை. இவை எல்லாம் தூக்கி நம்ம எடுத்து ஆண்டவர் அழகுபடுத்தி அவர் ஆசீர்வாதமாய் வைக்கிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள், இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். இந்த வார்த்தை உயிருள்ளதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் கையில் இருக்கிற உக்கிரத்தினுடைய வண்டல்கள் அது நிர்மூலமாகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்பினுடைய அந்த அனுபவங்கள் நிர்மூலமாகும். நீ இனி தத்தளிப்பின் பாத்திரத்திலே பருக மாட்டாய், வண்டல்களின் பாத்திரத்திலே பருக மாட்டாய். எல்லாம் நிர்மூலமாகிற நேரம் இது. கலங்காதீங்க, தைரியமா சொல்லுங்க, என் தேவனாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தை எனக்கு ஆம் என்றும் ஆமென் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். கண்களை மூடுவோமா? பிதாவே, எங்கள் பிள்ளைகளை கரத்தில் ஒப்பிக்கொண்டிருக்கிறேன் ஐயா. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில் ஐயா வாழ்ந்தது போதும் என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைங்க, நெருக்கடிகள் ஐயா, எங்க போனாலும் நெருக்கங்கள் சுத்தி சுத்தி அவர்களை நெருக்கி கொண்டிருக்கிற வேளையில் தத்தளிக்கிற இந்த பாத்திரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே? இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தத்தளிப்புகள் மாறுவதாக, வேதனைகள் மாறுவதாக, எல்லா நஷ்டங்களும் கஷ்டங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீ சொன்ன வார்த்தையின்படியே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா, ஒரு மனமாய் ஆசீர்வதிக்கிறோம். ஓ, இனி உக்கிரம் பிள்ளைகளை தாக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் நான் பேசுகிறேன். உயர்த்தும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீது தேவ வல்லமை, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.